ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சதர்ன் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்லி உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th முடிச்சிடலாம், நீங்கள் 12th ஐடி வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் 2438 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 12th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சதர்ன் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது தான். தமிழ்நாடு முழுக்க வந்து 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஜாப் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. 22 ஜூலைலேருந்து லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 12th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் மொத்தமாக வேகன்சி வந்து 2438 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நம்ம சதர்ன் ரயில்வேனால் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து அடங்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஸ்டேட்டில் வந்து பாருங்கள் தமிழ்நாடு இருக்குது, புதுச்சேரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கேரளா கொடுத்துருக்காங்க, அந்தமான் நிக்கோபார், அதே மாதிரி ஆந்திர பிரதேசில் வந்து பாருங்கள் 2 டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில் வந்து 1 டிஸ்ட்ரிக் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு இருக்குது, 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். sr.indianrailways.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிலேயும் உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் ஐடி கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது. அதாவது எக்ஸ்ஐடி கேட்டகரிலையும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் போடனூரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான வேகன்சி வந்து ஃபிட்டர் ட்ரேடில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு 18 வேகன்சி. அதுக்கப்புறம் பெரம்பூரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு 47 வேகன்சி வந்து பாருங்கள் ஃபிட்டர் வெல்டருக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்எல்டி கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும். இது வந்து பாருங்கள் எம்எல்டியில் வந்து ஒரு 20 வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியில் வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து ஒரு 52 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் டிவிஷனில் வந்து பாருங்கள் 145, சேலம் டிவிஷனில் வந்து ஒரு 222, ஸோ பாலக்காடு டிவிஷனில் வந்து 285, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பெரம்பூரில் வந்து உங்களுக்கு 350 வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூரில் வந்து பாருங்கள் 130 வேகன்சி, லோக்கோ ஒர்க்ஸில் வந்து பாருங்கள் 228, ஸோ அதுக்கப்புறம் அரக்கோணம், அதுக்கப்புறம் சென்னை டிவிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து மதுரை டிவிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்தந்த டிவிஷன் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 15, அதிகபட்சமாக வந்து பாருங்கள் 22 வயசு வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே எக்ஸ்ஐடிஐ இல்லைனா வந்து பாருங்கள் எம்எல்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் இப்போ 22 வயசுனா நீங்கள் 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 25 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதேமாதிரி பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் மினிமம் வந்து பாருங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 10th பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்பண்டிஸ் டைப்பில் எடுக்கிறதுனால ஸோ 2 இயர்ஸ் இருக்கும், 1 இயர் 3 மந்த் இந்த மாதிரி வந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும். இதில் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாமா, டிகிரி முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணலாமா நீங்கள் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் 10th 12th ஐடி முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அது வந்து இங்கே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. எம்எல்டி கேட்டகரிக்கெலாம் 12th முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்எல்டி கேட்டகரிக்கு வந்து ஸோ 12th முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற அந்த ஃபிட்டர் வெல்டர் இந்த மாதிரி ட்ரேட் எல்லாமே வந்து 10th முடிச்சு ஐடி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங் இதெல்லாம் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10th முடிச்சு ஐடி ட்ரேடில் வந்து பாருங்கள் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12th முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இந்த வேலைக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ₹100 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் வந்து இருக்குன்னா ப்ரிப்பேரிங் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் தான், உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. எக்ஸாம் கிடையாது.
உங்களோட 10த்தோட மார்க் அதுக்கப்புறம் ஐடியோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த லொகேஷன் வைஸ் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். ஸோ இத தவிர உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் இந்த மாரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எக்ஸாம்லாம் கிடையாது. மெடிக்கல் வந்து உங்களுக்கு வந்து இதில வந்து பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்க குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இதில முக்கியமா வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து குடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நோட் டூ கேண்டிடேட்ஸ்ன்னு இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது நீங்க வந்து இங்க ஒரு வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அத வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்க அப்ரென்டிஸ்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்னு இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது கம்பல்சரியா உங்ககிட்ட வந்து இருக்கணும். இதுல போய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த இந்தியன் ரயில்வேஸோட வெப்சைட் ஃபர்ஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க இதில அப்ளை பண்ணாம டைரக்ட்டா வந்து அதில அப்ளை பண்ணக்கூடாது. அவங்க வந்து வெரிஃபிகேஷன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து கேட்பாங்க. அதனால வந்து நீங்க இந்த அப்ரென்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல போய் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அத மறந்துறாதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. அத கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.